எருமை மாடு மாதிரி இப்படி வரப்பில் ஓடியாடுறீங்க, இது கீழே விழுந்தீங்கன்னா என்ன ஆகுறது? பொறுமையாவா எருமை? என்னது எருமை மாடா? வீட்டு வாடா, அவனை விளக்க மாத்திர அடி வாங்க விடுறேன். என்னது விளக்கமாத்தில் அடி வாங்க விடுவேன்? ஏ சும்மா சொன்னண்டி, எதை போய் போட்டு கொடுத்துறாத அம்மா கிட்ட, என்ன பொண்ணு எடுத்துரும் அம்மா. அந்த பயம் இருக்கட்டும். ஆமாம், இவங்க பெரிய கலெக்டரு, இவங்களுக்கு நான் பயப்பட போகிறேன். எதுக்கடி ஓடியாந்த அதை முதல்ல சொல்லடி நீ. ஒன்றும் இல்லடா பணங்க மாட்டேன். உன்னை அம்மா வலை வீசி தேடிட்டு இருந்தது, அதனால தான்டா உன்னை தேடிட்டு வந்தேன். நீ எங்கேயாவது அடிபட்டு சாவு, நான் போகிறேன். எருமை மாடாமல எருமை மாடு, இருடா அவனை பேசிக்கிறேன். அம்மா தேடிச்சா? என்னையவா? நான் எதுவுமே பண்ணலையடி, என்ன எதுக்கடி அம்மா தேடிட்டு இருக்குங்கிற? ஏன்டா காட்டு பண்ணி, வேலைக்கு போக நேரம் ஆயிடுச்சுன்னு உன் அம்மா கூட்டு வர சொல்லிச்சு, நான் வந்தா என்னைய நீ எருமை மாடுங்கிற. என்னைய பார்த்து காட்டு பண்ணி சொல்லிட்டல, போடி குதிரவாளி. அம்மா என்னை பார்த்து குதிரவாளுன்னு சொல்கிறாம்மா. அம்மா அம்மா என்ன பிச்சைக்காரிங்கிறாம்மா, பைத்தியக்காரிங்கிறாம்மா, என்னென்னமோ சொல்கிறாம்மா. வந்து என்னை காப்பாத்துமா. இவனை போய் நான் கூப்பிட வருவானா? ஐயோ போச்சே போச்சே. ஐயோ, இவளை பத்தி தெரிஞ்சே வாயை விட்டுட்டனே, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. ஏ வாய மூடுறி, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லடி. குதிரவாள் மட்டும்தாண்டி சொன்னேன். நீ என்னடி என்னென்னமோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வைக்கிற? எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுடி, இன்னைக்கு வேலைக்கு விடு. எவ்வளோ போய் சொல்கிறான் பாவி பயிர. எவ்வளோ வார்த்தை என்னை பேசி திட்டி விட்டு ஏதோ ஒன்றே ஒன்று சொன்ன மாதிரி பேசுறடா படுவாவி பயிர. இருடா உன்னை அம்மாட்ட போய் இதை சொல்கிறேன், இருடாடே. ஏ நில்லடி, நான் ஒண்ணுமே சொல்லடி. ஓடாதடி, அம்மாட்ட போய் தேவையில்லாத சொல்லிடாதடி. நீங்க என்ன அம்மா பொண்ணுடி, நில்லடி. அம்மா வெளில வாம்மா, அண்ணா என்னை அடிச்சிட்டாம்மா, வலிக்குதுமா, மூஞ்செல்லாம் வீங்கிருச்சுமா, ரத்தமாக வருதுமா, வாம்மா அம்மா. ஏன்டி இப்படி பொய்யா சொல்லிகிட்டு இருக்க? அவன் உன்னை அடித்தாங்கிறது நான் நம்ப மாட்டேன். நீ எதுக்கு அடித்தான் பொய்யா சொல்லிகிட்டு இருக்க? என்னைக்கா இருந்தாலும் நீ தான் அவனை போட்டு அடிப்ப. என்னமோ அவன் உன்னை கொண்டே போட்ட மாதிரி கண்ணில் இவ்வளோ பொல தண்ணி வந்துட்டுருக்கு. நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணா போயிடுமோ? என்னடி யோசிக்கிற? அடுத்தது அவனை என்ன சொல்லி மாட்டி விடலான்னு யோசிக்கிற, அப்படி தானே? ஐயோ அம்மா சத்தியமா இல்லைம்மா, அவன் என்னை அடித்தாம்மா, என்னை நம்புமா. நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேனடி உன்னை நான் நம்ப மாட்டேன்னு. உன்னை நம்புகிற ஒரே ஜீவன் உங்கள் அப்பா மட்டும்தாண்டி. நான் நம்பவே மாட்டேன். அம்மா, அவ என்ன சொன்னாலும் நம்பாதம்மா, என்ன சும்மா மாட்டி விடுறம்மா. நான் ஒண்ணுமே சொல்லலம்மா அவளை. நீ பதறாதையா, நான் ஒன்றெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். இது நிற்கிறா பாரு, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பேன், எனக்கு தெரியும். நீ பதறாதன்னு. நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. என்னை இவ தான் வந்து திட்டினாம்மா, நானும் அதனால அவளை திட்டினேன். அதுக்கு நான் போய் இருடா உன்னை போய் அம்மா கிட்ட சொல்றேன்னு இங்கேருந்து முடியாதுட்டாம்மா. நான் எதுவுமே அவளை சொல்லலம்மா. அப்போ நீ உன் மோனை மட்டும்தான் நம்புவ, என்ன நம்ப மாட்டேன், அப்படிதானே? இரு, நான் எங்க அப்பா கிட்டே சொல்றேன், இரு. என்னது அப்பா கிட்ட சொல்ல போறாள? ஐயோ, அம்மாவை கூட சமாளிச்சிடலாமே. அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேம்மா, எனக்கும் டைம் ஆயிடுச்சும்மா, நான் போயிட்டு வரேம்மா. எங்கடா தப்பிக்கலான்னு பாக்குறிய நீ? சத்தியமா எனக்கு வேலை இருக்குடி, நான் போறேன்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ இருந்தே ஆகணும். நீ என்ன பேசின பேச்சுக்கு நான் அப்பா கிட்ட உன சொல்லி நான் அடி வாங்க வைக்கல. பாருடா உன் தங்கச்சிலடா. அம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுமா, ஓன சத்த கொண்டு வருமா, நான் வயலை போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன், நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. சரியா, நீ வேலைக்கு கிளம்புனா இவளை பார்த்துக்கிற சமாளிச்சு நீ வேலைக்கு போ. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நானும் வேலைக்கு கிளம்புறேன்னே. சப்பமுக்கி, நான் போயிட்டு வரேன்டி. சாயந்தரம் வரும்போது எனக்கு கண்டிப்பாக நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னே. நான் சொன்னது தப்பு தான், சாரி, பாய். சரிண்ணே, நானும் சும்மா சொல்லிட்டு இருந்தேன். பார்த்து பத்திரம் வேலைக்கு போயிட்டு வரேன். கார் ஓட்டும் போது பொறுமையாக ஓட்டேன், ஃபாஸ்ட்டாக போகாது. பாய். சரிடாம்மா, நான் பார்த்து போயிட்டு வரேன். நீ பார்த்து காலேஜ் போ. காலேஜ் கொண்டு வந்து விடணுமா இல்லை நீயே போய்க்கிறியா? இல்லைண்ணே, காலேஜ் பஸ் வருது, நான் காலேஜ் பஸ்ஸில் போய்க்கிறேன். நீ பொறுமையாக போ, ஃபாஸ்ட்டாக போகாத. சரிம்மா, பார்த்து பத்திரம், பாய். போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டா ஒரேடி சண்டை போட்டுக்கிறது இல்லையா? கொஞ்சம் நார்மலாக ரெண்டு கொஞ்சம் விளையாடுறது. என்ன பிள்ளைங்களோ போ. சரிப்பா, பார்த்து பத்திரம் வேலைக்கு போயிட்டு வேணா, பொறுமை. சரிடாம்மா, பாய். அம்மா நான் போயிட்டு வரேன், பாய் பாய். டைம் ஆயிடுச்சுல. சரிண்ணே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரியா, சாயங்காலம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவியா இல்லை எது கொடுத்து அனுப்பணுமா?
இல்லைம்மா வரமாட்டேன், லாங் டிரைவ் போகிறேன், வர லேட் ஆகும், வரமாட்டேம்மா. சாயங்காலம் என்னை எதிர்பார்க்காதீங்க. சரியா, பார்த்து பத்திரமா போ. உன்னை ஒவ்வொரு நாள் நான் வேலைக்கு அனுப்பும்போது என் உயிரை கையில் பிடிச்சிட்டே அனுப்புகிறேன்டா. பார்த்து பத்திரம் போயிட்டு வா. சரிம்மா, வரேன், பாய். சரிம்மா, நானும் காலேஜ் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன்னு. எனக்கு வேலை இருக்கு, நான் வேலையை பார்க்குறேன். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேன். ஜாக்கிரதையாக இருங்க. உடம்பு சரியில்லைன்னா அமைதியாக இருக்காதீங்க. அண்ணனுக்கு ஃபோன் அடிங்க, அப்போ தான் அண்ணன் வருவான், இல்லை வரமாட்டான். சரிடி, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிம்மா, பாய். பாய் பாய்டி, பார்த்து பத்திரம். பிள்ளைங்க போயிட்டாலே வீடே வெறிச்சோடி போய் தான் இருக்கும். முதல்ல அந்த கோவத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணு. எவ்வளோ கோவம் வருது எனக்கு. பிள்ளைங்க போயிடுச்சு, எனக்கு கோவம் என்னை விட்டு இன்னும் போகவே இல்லை. அவ்வளோ கோவமாக இருக்கு. ஏதாவது என் உடம்பு எதாவது பிரச்சனை இருக்குமோ? சரி, நாளை கழிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரும், ஏதாவது பிரச்சனையே என்னன்னு. சரி, பிள்ளைங்க போயிடுச்சு, நம்மளும் போய் வேலையை பார்ப்போம்.